வணக்கம். இது கல்லூரி வாசல். பிளஸ் 2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவருடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக தினம்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகள் குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இதுடன் சேர்த்து விமன் ஓரியன்டட் கோர்சஸ் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறுவதற்காக கல்வியாளர் வள்ளி பார்த்திபன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேடம். வணக்கம். ஃபேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு கிளாமரஸ் கோர்ஸ். எல்லாரும் அதை எடுக்கணும். எப்படி ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது எப்படி ஒரு கோர்ஸோ அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜிக்குள்ளேயும் இப்ப வரணும் அப்படிங்கிறது ஒரு கிளாமரஸ் கோர்ஸா மாறிடுச்சு. அதுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியானதுல வேலை கிடைக்கும்? நீங்க சொன்ன மாதிரி எஸ், இட்ஸ் a glamorous கோர்ஸ். ஏன்னா டக்குன்னு இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வந்தோடனே நம்ம பாரிஸ்ல போய் ரேம்ப் ஷோ நடத்துவோம், அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் எல்லாரும் படிக்கிறதுக்கு வராங்க. அந்த கோர்ஸ் எய்மே ரொம்ப ஒரு மாதிரி ஹையா இருக்கும். தப்பு இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது பூக்கள் மாதிரி எங்கெங்கும் சிதறி கிடக்கிறது. சோ நம்ம தான் வண்டுகளா மாறி போய் அவங்கவுங்களுக்கு தேவையான, சப்போஸ் உங்களோட பேஷனுக்கு ஏத்த மாதிரி பூவை போய் நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். சோ இது வந்து ஒரு காமனா நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து கமிங் டு ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டா BDES அப்படின்னு இருக்கு, பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் கோர்ஸ், அண்ட் BFTன்றது பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, MFT இருக்கு, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இதுல இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி எடுத்த உடனே எல்லா கேண்டிடேட்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா, இதுல போறோம் நம்ம படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஃபேஷன் ஷோ, ஒரு ரேம்ப் ஷோ, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைஃபை ஒரு கிளாமரஸான ஒரு இடத்துக்குள்ள போகணுன்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் யூத் இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரிதான் ஒரு தாட்ஸ் இருக்கும். இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அது உண்மையும் கூட. ஆனால் அதுக்கான நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அங்க ரொம்ப முக்கியம். இங்க இன்னொன்னு என்னன்னா, மெயின் குவாலிபிகேஷன் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு எடுத்துட்டோம்னா, நம்ம ஈவன் பிஃபோர் யூ ஜாயின் த கோர்ஸ் இட் செல்ஃப் ஐ வுட் சே ஒரு நேச்சர் அண்ட் அக்வயர்டுன்னு 2 குவாலிபிகேஷன்ஸ் வேணும். நேச்சர்ன்றது என்னன்னா ஈஸ்தெட்டிக் சென்ஸ். இப்போ சப்போஸ் ஐ எம் சோ பேஷனேட் அபவுட் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா, இப்போ நான் போய் ஜாயின் பண்ண போறேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸ்தெட்டிக் சென்ஸ் வேணும். லைக் இன் சென்ஸ் எனக்கு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் வேணும், கலர் எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், அண்ட் எனக்கு வந்து இன்னொருத்தவங்களை அழகுபடுத்தி பாக்குறதுல நான் ரொம்ப வந்து ஒரு குதூகலப்படணும். இந்த மாதிரி குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் இது இன்பில்ட் ஸ்கில்ஸ் நமக்குள்ள இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அக்வயர்ட் நாலேஜ் இஸ் நத்திங் பட் நீங்க என்ன குவாலிபிகேஷன், அதாவது உங்களோட டிகிரி, அது வந்து நீங்க என்ன அக்வயர் பண்ண போறீங்களோ அந்த நாலேஜ். ஸோ தட் இஸ் அவைலபிள் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த 2 நேச்சர் அண்ட் அக்வயர்டு வந்து இது 2மே மேண்டட்டரி ஃபார் த கேண்டிடேட் who is going to join in national and fashion technology. So this is basic வந்து இதோட ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. BSc ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கும் BTech ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னும் வித்தியாசம் இல்ல. BSc ஃபேஷன் டெக்னாலஜி 3 years கோர்ஸ் அண்ட் BFT வந்து 4 years கோர்ஸ். இலாபரேட்டா படிக்க போறீங்க. லைக் இங்க வந்து BScன்றது 3 years படிக்கிறச்சு இன்னும் கொஞ்சம் கன்சைஸா இருக்கும், ப்ரிசைஸா இருக்கும் உங்களோட சிலபஸ் அண்ட் போர்ஷன் கரிக்குலம். மேபி அங்க BFTன்றப்போ உங்களுக்கு நிறைய இலாபரேஷன் இருக்கும், இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ BSc கோர்சஸ்லயுமே இப்ப நிறைய இன்டர்ன்ஷிப் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்றத தாண்டி காஸ்டியூம் அண்ட் ஃபேஷன் டிசைன், அப்பேரல் டிசைனிங், விஷுவல் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. சோ ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு விதமா ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டே போகக்கூடிய நிலையில பேசிக்கா ஒரு கோர்ஸ் நான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜியை தாண்டி வேற என்ன கோர்ஸ் இருக்கு? நிறைய பேட்டர்ன் மேக்கிங் இருக்கு. அதுலயே வந்து நீங்க இன்க்ளூடிங், நான் இன்னொன்னு சொல்றேன், ஃபேஷன் டெக்னாலஜினா எல்லாரும் நம்ம வந்து ஃபேஷன் அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. டிசைனிங் மட்டும் இல்லங்க, பேட்டர்ன் மேக்கிங் இருக்கு, அண்ட் யூ ஹேவ் டு ஆர்கனைஸ் த ஃபேஷன் ஷோஸ், அது இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு. எக்ஸாக்ட்லி, ஸ்டோர் மெர்ச்சன்டைசிங் முதற்கொண்டு எல்லாமே அதுல இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க விழுப்புரம்ல இருந்து. வணக்கம் பாஷா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இதுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி இருக்கலாமா இல்ல +2 சார்? என்ன கோர்ஸ்க்கு நீங்க குவாலிஃபிகேஷன் கேக்குறீங்க? ஃபேஷன் டெக்னாலஜிக்கு வரோம். ஓகே, BSc மேத்ஸ் இருக்கு என் சன்னு. சரி சரி, சொல்லுங்க சார். அதான் மேடம், இதுக்கு குவாலிஃபிகேஷன் இப்போ +2 முடிச்சிட்டு போலாமா இல்ல BSc மேத்ஸ் முடிச்சிருக்காப்ல என் சன்னு. ஓகே, இல்ல +2 முடிச்சாலே போதும் சார். +2 முடிச்சிட்டாலே இது வந்து போலாம், கண்டிப்பா எலிஜிபிலிட்டி போலாம், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்க கவுன்சிலிங் மூலமா போகணுமா மேம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு சார். கண்டிப்பா இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும்.
நிஃப்ட் ஆகட்டும், வேற எந்த இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், நிஃப்ட்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, ஆல் மத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு சார். அதை அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. உங்க சன்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். ரைட். சோ இந்த மாதிரி கோர்சஸ் 12th முடிச்சிட்டு நான் பிஎஸ்சி போறதுக்கு முன்னாடி 10th முடிச்சிட்டு டிப்ளமா கோர்சஸும் இதுக்கு சம்பந்தமா இருக்கு. டிப்ளமா இன் ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கும் பிஎஸ்சில போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரீசன் என்னன்னா, ஒன்னு நான் டிப்ளமா நான் எப்படினாலும் பனியன் இண்டஸ்ட்ரியில ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நான் போய் ஒர்க் பண்ண போறேன். இதர் ஒரு பிராண்டட் ஷோரூம்லயோ இல்ல ஒரு பிராண்டுக்கு கீழே நான் போய் ஒரு விஷுவல் மெர்ச்சன்டைசராவோ இல்ல ஸ்டோர் மெர்ச்சன்டைசராவோ அந்த மாதிரி நான் போய் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறது தட்ஸ் டிசைடட். இல்ல நான் ஒரு ஃபேஷன் டிசைனரா போக போறேன் அப்படிங்கிறது வந்து நான் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது இட்ஸ் டிசைடட். நான் ஏன் பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கணும், ஏன் டிப்ளமா இன் ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்க கூடாது? இது யாரும் எடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. இது வந்து அகைன் வந்து எப்படி இன்ஜினியரிங்ல நான் ஏன் பிஇ பண்ணணும் இல்லைன்னா டிப்ளமா பண்ணக்கூடாதுன்னு கேட்கிற மாதிரி இருக்கு இந்த கொஸ்டின். அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகே, உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களோட பினான்சியல் பேக்ரவுண்ட், இதையெல்லாம் பொறுத்துதான் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறது. இது வந்து காமன். ஓகே, இதுல வந்து நீ படிக்க கூடாது படிக்கணும், உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்கா, உங்களோட பேஷன் அதா, உங்க எய்ம் அதா, பிளீஸ் கோ டுவர்ட்ஸ் த கோல். உங்களுக்கு நான் ஃபேஷன் டிசைனரா தான் ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா டிப்ளமா சேராதீங்க. +2 முடிங்க, முடிச்சிட்டு பிஎஃப்டி சேருங்க. சோ பிஎஸ்சியை விட பிஎஃப்டி சேருங்க. இன்னும் இலாபரேட்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர்ஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு காலர் வந்திருக்காங்க புதுக்கோட்டையில இருந்து. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க. நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். ஓகே. அதாவது ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிற படிப்புக்கு இன்னும் 4 வருஷத்துல ஸ்கோப் எப்படி இருக்கு, அதோட இது என்ன, பிளேஸ்மெண்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியா? This is about totally cloth இல்லையா? அந்த fabrication பத்தி. ஓகே, ஓகே. இது வந்து டோட்டலி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது வந்து எது ஒண்ணுமே நான் சொல்றேன், எக்ஸ்போஷர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி இது டோட்டலி ஃபேப்ரிகேஷன் பத்தின படிப்பு. ஃபேஷன் டெக்னாலஜி இது வந்து கொஞ்சம் ரிலேட்டடா வரும். பட் அதர்வைஸ் இது ஃபேப்ரிகேஷன் பத்தின கோர்ஸ். இது முழுக்க என்ன ஃபேப்ரிக், அது என்ன மாதிரி டைஸ் யூஸ் பண்ணணும், கலர்ஸ் என்ன எது மேட்ச் ஆகும், இந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கலரோட எந்த கலரை மேட்ச் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இன்னொன்னு மெயின், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் ஓரியன்டட் கோர்ஸ்க்கெல்லாம் creativity is very important. Please guys and all the candidates who wants to enter in this, definitely இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. creativity இருந்தாதான் உங்களால நிறைய டெவலப் பண்ணிக்க முடியும். சோ இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். நிறைய நம்ம அதுவும் இந்தியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபேஷன்ங்கிறது இட்ஸ் அமேசிங், லைக் இட்ஸ் an ocean I would say. சோ நீங்க வந்து அதை டெவலப் பண்ணிட்டே போங்க. ஏன் இப்படி பண்ணா என்ன, டிஃபரெண்டா யோசிங்க. and don't think like others. யூனிக்கா இருக்கட்டும், உங்களோட டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கட்டும், then you are the winner. அகையில இருந்து ராஜா. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். ரைட், காலர் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வில் கெட் பேக். மேம், இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி நீங்க சொல்றீங்க. விமன் ஓரியன்டட் கோர்சஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஷன் டெக்னாலஜி உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நிறையவே. ரைட். சோ விமன் ஓரியன்டட் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன கோர்சஸ் இருக்கு? விமன் ஓரியன்டட் கோர்ஸ் எடுத்துட்டாச்சு. இப்ப எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, பொம்பளைக்கு தனி வேலை ஆம்பளைக்கு தனி வேலை கிடையாது. இப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா நாங்க விமனும் நிறைய சாதிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஃபேஷன் டெக்னாலஜி ஏன் நீங்க சொன்னீங்கன்னா கம்பேரிங் வித் மென், விமனுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் ஜாஸ்தி. சோ கற்பனை வளம் ஜாஸ்தி. ஓகே, இப்படி ஒரு கேர்ள் வந்து நின்னாங்கன்னா இவங்களுக்கு இப்படிமா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குமான்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பாத்துருவாங்க, கம்ப்யூட்டர்ல இல்ல மனசுக்குள்ளேயே. சோ அந்த கெப்பாசிட்டி வந்து பெண்களுக்கு நிறைய உண்டு. சோ அந்த திறமைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதுல நிறைய ஸ்கோப் இருக்கு. அண்ட் மோர் தென் விமன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டீச்சிங் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபிள் ஜாப் ஃபார் த லேடிஸ். அதுக்காக நான் அது மட்டுமே நான் சொல்ல வரல, ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, டீச்சிங் எப்பயுமே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸியா வரும் அண்ட் ரொம்ப பொறுமை ஜாஸ்தி அவங்களுக்கு. ரைட், இடையூறுக்கு மன்னிக்கணும் மேடம், நம்ம இத பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து, நித்யா கல்யாணி. வணக்கம் நித்யா கல்யாணி, உங்களுடைய கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். சார் நான் வந்து டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க.
நான் வந்து இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் போய்கிட்டு இருக்கேன். சரி. கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஜாப் போலாமா இல்ல அடுத்து பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டிப்ளமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஷன் டிசைனிங். டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இவங்க படிச்சு முடிச்சிட்டு பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் போலாமா இல்ல இது சம்பந்தமான ஜாப்ல ஜாயின் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இப்ப நீங்க வந்து டிப்ளமா பண்ணிருக்கீங்க இல்லையா, ஏன் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இதுக்கு இன்னொன்னு சொல்றேன். இது நிறைய ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி டிப்ளமா முடிச்சவங்களுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு டு எக்விப் யுவர் செல்ஃப் மோர் இன் திஸ் சேம் ஃபீல்ட். சோ நீங்க அந்த மாதிரி சர்டிபிகேட் கோர்ஸ் ஒரு ஷார்ட் டேர்மா பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களை வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்க முடியும். சோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அண்ட் வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால ஈஸியா நீங்க உங்களுக்கு போய் சேர்ந்துக்கலாம். ரைட். இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருவண்ணாமலை இருந்து லட்சுமி. வணக்கம் லட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் எங்களோட பொண்ணு வந்து பிஇ முடிச்சிருக்கா. பிஇ இந்த வருஷம் முடிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிஇ முடிச்சிட்டு அது 1 இயர் கோர்ஸ் மாதிரி பண்ண முடியுங்களா? பிஇ என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காங்கம்மா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு இதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையான்றது யோசிச்சுக்கணும், மன்னிக்கணும். அவங்க நீங்க வந்து பேரண்ட்ஸ் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேண்டிடேட்டை கேளுங்க. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கோட அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு எந்த பேரண்ட்ஸும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அண்ட் நவடேஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் சோ டேலண்டட் பீப்புள் அண்ட் அவங்களே அவங்கள ஃபிளாரிஷ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ஃபேஷன் டெக்னாலஜி விருப்பமா இருந்தா பிஇ பண்ணிருக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட சஜஷன் as far as I am concerned, அவங்கள வந்து மேல பிஇலே வேற என்ன பண்ணிட்டு போலானோ இல்ல எம்இஓ எம்எஸ்ஓ பண்றதுக்கோ இல்லைன்னா வேலை வாய்ப்பை தேடி போறதோ தான் நல்ல ஒரு சஜஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. சோ இவங்க வந்து இதுல இருந்து அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்றதே வேண்டாமே. அதுதான் என்ன டைம் வேஸ்ட், நிறைய வந்து எனர்ஜி மணியும் வேஸ்ட் ஆகும். Fine. If in case அத வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நான் இதுக்கு தான் போறேன் அப்படிங்கறது டிசைட் பண்ணிட்டாங்கன்னா 1 இயர் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் இருக்கு? ஓ கண்டிப்பா, அதுதான் நான் சொன்னேன். அந்த ஷார்ட் டேர்ம் சர்டிபிகேட் கோர்சஸ் நிறைய இருக்குங்க. ஃபேஷன் டெக் இப்ப நிஃப்ட்லயே நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. லைக் வெறும் பேட்டர்ன் மேக்கிங் ஆர் டிசைனிங் ஆர் ஃபேஷன் ஷோ எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஆர் அவைலபிள். அவங்க போய் பிரவுஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா ரொம்ப எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு வந்துரும். சோ என்ன ஃபீல்டு அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி அதுல போய் பண்ணிக்கலாம். திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக நான் இதை சொல்ல வரேன். விஜய், வணக்கம் விஜய், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேளுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஹலோ மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஹலோ மேடம், நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓகே மேடம், எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷனிஸ்ட்ல வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது மாதிரி ஏதாவது பண்ண ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல விஜய், நீங்க சொல்றது கிளியரா இல்ல. நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். எனக்கு வந்து ஃபேஷனிஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணா வேல்யூ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கான்னு சொல்லிட்டு அதாவது பயோடெக்னாலஜி சம்பந்தமா கேக்குறாரு. ஓகே, அதற்கான வேல்யூ சம்பந்தமா கேக்குறாரு. இது முடிச்சிட்டு சர்டிபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணா கூட வேல்யூ இருக்குமா? ஃபேஷன் டெக்னாலஜி, எஸ் பயோடெக்னாலஜி. திருப்பியும் இது ஒரு ஸ்விட்ச் ஓவர் தான். எனக்கு என்ன நான் ஏன் கேக்குறேன்னா எல்லாருமே நான் இதுக்குதான் நான் நம்ம ப்ரோக்ராம்ல சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணிட்டு தயவு செஞ்சு அந்த கோல் டுவர்ட்ஸ் தான் டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அச்சீவ் யுவர் ட்ரீம். அதுக்காக தான் சொல்றேன். சோ ஸ்விட்ச் ஓவர் வேண்டாம். அனாவசியமான மணி எக்ஸ்பென்சஸ் அவங்களுடைய நேர செலவழிப்பெல்லாம் கம்மி ஆக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். அதுக்கு வந்து கோர்சஸ் இருக்கு நிறையவே இருக்கு. ஓகே மேடம், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. காலர் கட் ஆயிடுச்சு. சோ மேம், இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி அதனுடைய பேசிக் கிரைட்டீரியா அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டா நிஃப்ட்ல உள்ள போகணும் அப்படிங்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி உள்ள போகணும் அப்படிங்கறதா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு எய்மா இருக்கும். அதுக்குள்ள போறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அண்ட் அதனுடைய கிரைட்டீரியாஸ் பத்தி சொல்லுங்க. Obviously it is very tough. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போகணும். அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ், இன்பார்ன் ஸ்கில்ஸ், இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த்ஸ் சொல்லுவோம். சோ அந்த ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்குதான் நாங்க எப்பவுமே எக்ஸ்டர்னல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது,
அக்வயரிங் நாலேஜ் பிளஸ் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அண்ட் இதுக்கு வந்து 45% +2ல மார்க் எடுத்திருந்தனா எலிஜிபிலிட்டி இருக்கு. அது போக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸும் இதுல அவைலபிள் இருக்கு. நிப்ட்ல எல்லாம் கூக்குறாங்க. ஆனா எதை பேஸ் பண்ணினாக்கா உங்களோட த்ரூ அவுட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரப்படும். அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கணும். த டே ஜாயின் டே அன்னையில இருந்து உங்களோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து இது நிறைய இடத்துல இருக்கு. நிப்ட் வந்து ஒரு இடத்துலயும் இல்ல, கல்கட்டா, மும்பை, பெங்களூர், நொய்டா நிறைய இடத்துல இருக்கு. சோ இங்க நம்ம பக்கத்துல ரீச்சபிளா இருக்கும், அங்க போய் ஜாயின் பண்ணி உங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். பட் சோ இதுக்கு மார்க் கிரைட்டீரியாஸ் அப்படிங்கிறது அதான் 45% இருந்தாலே போதும். இது வந்து SC ST-க்கெல்லாம் 40% தான். மத்த கேட்டகரிக்கு 45% தான் they are eligible to enter into NIFT. ஓகே மேடம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க நாகையில இருந்து ராஜா. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாகை மாவட்டம் தேவூர்ல இருந்து புகைப்பட கலைஞரா இருக்கேன். எனது ஃப்ரெண்டுடைய பையனுக்கு வந்து +2 முடிச்சிருக்கிறாரு. ஓகே. அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து படிக்கணும்னு லைக் பண்ணி படிச்சிட்டு இருக்கிறாரு வெளியில. சரி. அந்த சூழ்நிலையில இப்போ ஃபேஷன் டெக்னாலஜில தனிப்பட்ட முறையில ஸ்கோர் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ரெண்டாவது இது வந்து எந்தெந்த இடங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இதுக்கு வந்து வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்னா சேலரி எவ்வளவுல இருந்து எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். ஓகே. சோ ஃபேஷன் இதுவும் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்விட்ச் ஓவர் தான். பட் ஸ்டில் இவர் கேட்டது ஒரு வேலிடான क्वेश्चन. இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வரும்பொழுது எனக்கு என்ன salary கிடைக்கும், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன செலவாகும்? எஸ், 50,000 இருந்து 60,000 வரைக்கும் பெர் ஆனம் இதுல வந்து கண்டிப்பா செலவாகும். இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்றேன். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது அந்தந்த காலேஜஸ் பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ஜேர்னலிசம் இவங்க பார்ட் டைம்ல பண்றாங்களா இல்ல ஃபுல் டைம் பண்றாங்களா சொல்லல சார். அப்படியே அவங்க பார்ட் டைம் பண்றாங்கனாலும் அடுத்த பார்ட் டைம்ல இந்த ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணலாம். அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் கோர்சஸ் இருக்கு. நிஃப்ட்ல போய் கேட்டாங்கன்னா அதுக்கான எல்லா என்கொயரியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேலரியை பொறுத்த வரைக்கும் எடுத்த ஒன்னு டிப்ளமா கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு 10,000 இருந்து சேலரி கிடைக்கும். அதுவே பிஎஃப்டி முடிச்சவங்களுக்கு 15,000 இருந்து பேசிக் சேலரி. அதுவே ரொம்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 40,000 இருந்து சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் தமிழ்நாடுல என்ன ரொம்ப டெவலப் ஆகலைன்னு நம்மளுடைய ஒரு மனசு சொல்ற விஷயம். ஆமா, உண்மைதான். அவேர்னஸ் இல்லாம இருந்தது. இன்னொன்னு பயம். ஃபேஷன் டெக்னாலஜினாலே நம்மளுடைய கஸ்டம்ஸ்க்கு எதிரா இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு, தாட் இருக்கு. அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. ட்ரெண்டியா இருங்க. எல்லாரும் வந்து கொஞ்சம் வெளியில வந்து ஃபேஷன் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு உண்மையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆத்தென்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இத பத்தி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சோ பயம் எதுவும் இல்ல. நம்ம கஸ்டம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா எதுவும் கிடையாது. இது ஒன்லி கிரியேட்டிவிட்டி. தட்ஸ் ஆல். ஓகே மேடம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? சார், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி வந்து +2 முடிச்சாச்சு. ஓகே. இப்ப அதுக்கு கல்வித்தொகை எக்ஸ்ட்ரா தேவைப்படாதான் கேள்வி சார். இல்ல, தேவைப்படாது சார். நீங்க +2 முடிச்சாச்சுனாலே நேரா வந்து பிஎஃப்டியோ இல்லைன்னா டிப்ளமாவோ இல்ல பிஎஸ்சியோ எது வேணா தரலாம். இன்னொன்னு சொல்றேன், பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. தட் இஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ். அதுவும் இருக்கு. சப்போஸ் இன்டகிரேட்டடா பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஜி பிஜி 2 முடிச்சிடலாம் கம்பைண்டா. அப்படியும் பண்ணலாம். வேற எந்த குவாலிபிகேஷனும் வேண்டாம். +2 முடிச்சா போதும். ஓகே மேடம். இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ஃபேஷன் டெக்னாலஜி குறித்த கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கான விளக்கங்கள் கொடுத்து உங்க தகவல்கள். கல்லூரி வாசல் நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.